بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். உம்மஹாத்துல் முஃமினீன் உடைய வரிசையில் இன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் ஹிந்த் பின்த் அபி உமையா, அதாவது அபு உமையா ஹுதைஃபா பின் அல் முகீரா என்ற மனிதனுடைய மகள். அவருடைய பேர் ஹிந்த். ஹிந்த் என்று சொன்னால் அழகி என்ற கருத்து. இவங்க மஹ்சூமியா கோத்திரத்தை சேர்ந்தவங்க, குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க. குறைஷி வம்சம் 10 கோத்திரங்களாக பிரியுது. அதில் இவங்க மஹ்சூமியாவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய குன்யத் புனை பெயர் உம்மு சலமா என்று சொல்லப்படுது. இவங்களுடைய தந்தை சையதும் மின் சாதாத்தி குறைஷில் மாதூதீன், குறைஷி தலைவர்களில் ஒரு தலைவர், பெரும் கண்ணியமும் செல்வாக்கும் இருந்த ஒரு மனிதன். மக்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபல்யமாக இருந்தார். தர்மம் கொடுக்கும் வல்லலாக இருந்தார். அவருடைய ஷித்தத்து சஹா, தர்மத்தின் உடைய அந்த கடினம் எந்த அளவுக்குண்டா, எந்த அளவு அதிகமாக தர்மம் கொடுப்பாங்க. ஹத்தா லுகிப ஜாதுர் ராக்கிப், அவங்களுக்கு ஜாதுர் ராக்கிப் என்று லகப், அதாவது ஒரு சிறப்பு பெயர் அல்லது பட்ட பெயர், சிறப்பு பெயர் கூறப்பட்டிருந்துச்சு. ஜாதுர் ராக்கிப் என்று சொல்றது பிரயாணம் படக்கூடிய நேரத்தில் அந்த பிரயாணத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை, கட்டிச்சாதகங்களையும் அவங்க தயார் செய்வாங்க. மேலும் அந்த பிரயாணத்தின் உடைய செலவுகள் அனைத்தையும் அவங்க தனிமையாக பொறுப்பெடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தந்தை ஒரு கொடை வள்ளலாக கருதப்படக்கூடியவர். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சாச்சாவின் மகள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவங்க. அந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சாச்சாவின் மகள். மேலும் அபு ஜஹல் பின் ஹிஷாம், அபு ஜஹல் உடையவும் சாச்சாவின் மகள். ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட மக்கத்து சஹாபாக்களுடன், மக்கத்து சஹாபியாக்களுடன் சேர்றாங்க. மக்காவுல வைத்து ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை தழுவினாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக ஆரம்பத்தில் மூமின்கள் என்னென்ன கஷ்டங்கள், துன்பங்களை, பலவிதமான, பல வகையான, பல வர்ணம் கொண்ட வேதனைகளை காபிர்களிடத்தில் இருந்து, முஷ்ரிக்கீன்களிடத்தில் இருந்து சந்தித்தாங்களோ, அந்த வேதனைகள் அனைத்தையும் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் சந்தித்தாங்க. பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபஷாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுமாறு ஏவியிருந்தார். அந்த நேரம் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவன் அப்துல்லா பின் அப்துல் அசத் அல் மஹ்சூமி அவர்களோட பயணம் செஞ்சாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகள் பல இன்னல்கள், துன்பங்களை இவங்களுக்கு விளைவிச்சாங்க. அந்த துன்பங்கள் அனைத்துக்கும் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முகம் கொடுத்தாங்க. இறுதியில் அந்த நீதமான அரசன் நஜ்ஜாஷி மன்னனுடைய பாதுகாவல்ல அவங்க இருந்தாங்க. 2வது ஹிஜ்ரத் மதீனாவுக்கு மேற்கொள்றதுக்கு அவங்க தயாராகிறாங்க, பிரயாணப்படுறதுக்கு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில்
வாஜஹத்தில் கஸீர மினல் மஸாஇப் வல் இப்திலாஹாத், அதிகமான சோதனைகள் துன்பங்களை அவர்கள் அடைந்தாங்க. அதிகமான துன்பங்கள் சோதனைகள் வேதனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. அவங்களுடைய கூட்டம் பனுல் முகீரா, அவங்க இப்படி பிரயாணப்படுகிறாங்க என்று சொன்ன நேரம் கணவனோட பிரயாணம் செய்யறதுக்கு விட இல்லை. சொன்னாங்க அவங்களுடைய கணவனிடத்துல, அப்துல்லா இடத்துல, ஹாதிஹி நஃப்சுக் கலபத்னா அலைஹா ஃபஅலாம நத்ருக்குக தஅஹுது உம்மி ஸலமத வ துஸாஃபிரு பிஹா, இது உங்களுடைய ஒரு சுய விருப்பம், ஒரு நஃப்சானியத். நீங்க அவளை எங்களை மிகைத்து எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றீங்க. நாங்க உம்மு சலமாவை உங்களோட அழைத்து கொண்டு போறதுக்கு விடமாட்டோம் என்று சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பரீட்சை எடுத்துட்டாங்க. மேலும் அவங்க தயாராகி வந்த அந்த ஒட்டகம், ஹிஜ்ரத் செய்யறதுக்காக வேண்டி தயாராகி வந்த அந்த ஒட்டகத்தையும் அவங்க பறித்து எடுத்தாங்க. அதுல இருந்த சாமான்களையும் எடுத்துக்கொண்டாங்க. எனவே பனுல் அசத் கோத்திரமும் வந்து சொன்னாங்க, வல்லாஹிலா நத்ருக்கு இப்னனா இந்தஹா, அபு சலமா ரலியல்லாஹு மகன் தன் சலமா, அவங்கள உங்களோட விட மாட்டோம் போறதுக்கு என்று சொல்லி புள்ளைய அவங்க பரீட்சை எடுத்துட்டாங்க. இப்ப ஹசரத் அப்துல்லாக்கு மட்டும் தனிய போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. புள்ள ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டாங்க. என்றாலும் அவங்க ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க. அவங்க மார்க்கத்துக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஈமான பாதுகாத்துக் கொள்ளணும். காஃபிர்களுடைய வாழ்க்கைய வெறுத்தாங்க அவங்க. இதனால எல்லா விதமான துன்பங்களையும் சகித்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் பிரிஞ்சாங்க. சொன்னாங்க, பெண் புறத்துல வந்து நீங்க மட்டும் போங்க, எங்களுடைய பெண்ணை நாங்க விடமாட்டோம். அதே நேரம் அந்த மகன், அதாவது அப்துல்லா ரலியல்லாஹுடைய பனுல் அசத் கோத்திரம் வந்து சொன்னாங்க, நாங்க இந்த புள்ளைய உங்களுக்கு தர மாட்டோம் என்று சொல்லி புள்ளையையும் அவங்க எடுத்துட்டாங்க. எந்த அளவுக்குண்டா 2 பக்கத்தாலையும் புள்ளை இழுத்தாங்க. ஹத்தா ஹலஊ யதஹு, அந்த புள்ளையுடைய கை கலண்டு வந்தது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் பனு முகீரா கோத்திரத்துல தங்கிட்டாங்க. அவங்களுடைய கணவன் தனிமையாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. அவங்களுடைய பிள்ளையும் பறிச்சு கொண்டு போனாங்க. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரொம்ப கஷ்டத்தோட ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட கதறி கதறி அழக்கூடியவங்களாக இருந்தாங்க. கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இவங்க தனிச்சு சாப்பிடாம குடிக்காம இவங்க காலையில ஒரு இடத்துக்கு வருவாங்க, ஒரு மலை அடிவாரத்துக்கு வந்து அழுது கொண்டே இருப்பாங்க. வபுதுலியத் பலாஅன் அதீமா, பெரும் சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவங்க கணவனை இழந்துட்டாங்க. அவர் மதீனாக்கு போயிட்டாரு. மேலும் இவங்க மக்காவுல தங்கிவிட வேண்டி வந்துச்சு. பிள்ளைகள் கணவனுடைய குடும்பத்தோட புள்ள பனு சலமா போயிட்டாரு. இப்படி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இந்த வேதனை தாங்க முடியல. இதன் காரணமாக குல்ல யௌமின் லா பத்ஹாஇ மக்கத்த, மக்காவுடைய அந்த மணல் மேடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து அவங்க தனிய பாலைவனத்தில் உட்கார்ந்து அழுவாங்க. இந்த நிலைமைய அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்தார். சொன்னாரு, இந்த பெண்ணை நீங்க இதே நிலைமையில விட்டு அவளை மௌத்தாக்க பார்க்கிறீங்களா? அவ நிதமும் இந்த நிலைமையில அழுது கொண்டிருக்கிறா என்று சொல்லி அவர் போயிட்டு முறைப்பாடு செய்யறதோட இந்த பெண்ணுடைய நிலைமையை வைத்து கவலைப்பட்டார். ஃபரஹிமஹா வரக்கலி ஹாலிஹா, அந்த
பெண்ணின் மீது ஒரு இரக்கம் வந்து அவருடைய நிலைமையில இருந்து இவளை விடுவிக்க வேணும் என்று சொல்லி அவருடைய கூட்டத்தோட அவர் பேசினார். அல்லாஹ் துத்தல்லிகூன சபீல ஹாதிஹில் மிஸ்கீனா, இந்த அஃபலை பெண் அவளுடைய பாதையை நீங்கள் ஏன் விடக்கூடாது, அவளுக்கு ஏன் நீங்க விடுதலை அளிக்கக்கூடாது, அவருடைய பிள்ளையையும் அவருடைய கணவனையும் அவளை விட்டு நீங்க பிரிச்சுட்டீங்க என்று அவர் பேசும் நேரம் ஃபஅஜாபூஹு லிதாலிக், சொன்னாங்க சரி, அல்ஹகி பிஸௌஜிகி இன் ஷி'தி, நீ விரும்பினால் உன்னுடைய கணவனோட போயிட்டு சேர்ந்துக்கோ என்று சொல்லி அவங்கள விடுவித்து விடுறாங்க. அவங்க தனிமையாக போறதுக்கு தயாராகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த அளவுக்கு ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் பெற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி இந்த பெண்மணிகள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய குடும்பங்களை கூட பிரிந்து பல மாத கணக்கில் அழுது கொண்டே இருந்தாங்க. என்றாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிடல். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்க சூரா யூசுப் பற்றி படிக்க போறோம். சூரா யூசுப் ஒரு முக்கியமான சூரா, எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல நபிமார்களை பத்தி அவங்களுடைய சரித்திரங்களை சொல்கிறான். அது சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரா இப்ராஹிம், சூரா யூனுஸ் என்றெல்லாம், சூரா முஹம்மத், இப்படி சூரா நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்குது. என்றாலும் முழுமையான சரித்திரம் அந்த சூறாக்கள்ல கூறப்பட்டுள்ள குர்ஆன்கள்ல பல இடங்கள்ல அவர்களுடைய விடயங்கள் சிதறி கிடைக்குது. பல இடங்கள்ல இருந்தும் பல விடயங்களை எடுக்க முடியுமான முறையில தான் அந்த நபிமார்களுடைய சரித்திரங்கள் அமைய பெற்றிருக்குது. ஆனா சூரா யூசுஃபை பொறுத்தவரையில அவர்களுடைய விடயம் சூரா யூசுஃப்ல மட்டும் தான் வருது. ஏனைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஞாபகப்படுத்த இல்லை. எனவே இது ஒரு தனி சரித்திரமாக இருக்கிறதோட இதுல பல படிப்பினைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைக்கிறார். இந்த சூரா யூசுப் மக்கியா, மக்காவுல இறங்கியது. இதுல 111 ஆயத்துகள் இருக்குது. இது குர்ஆனுடைய வரிசையில 12வது சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுல முழுமையாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் சந்தித்த சோதனைகள், அதன் பின்னால் அடைந்த வெற்றிகள் என்று ஏராளமான விடயங்களை சொல்கிறார். அதுல வமின் துரூபில் மிஹன், மிஹன் என்கிறது சோதனைகள். சோதனைகளில் பல வகைகள், ஷதாயிதுகள், பல கடுமையான சந்தர்ப்பங்களை அவங்க சந்திக்க நேர்ந்தது. அவங்களுடைய சகோதரர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. மேலும் மிஸ்ருடைய கவர்னருடைய மனைவியின் சூழ்ச்சி அவர்களுக்கு உண்டானது. சிறையில அவங்க அடைக்கப்பட்டாங்க, மற்றும் ஒரு சோதனை. மேலும் பல பெண்கள் அவர்களை பல முறையில செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான சோதனையில இருந்தும் அவர்களுடைய பேணுதல், பத்தினித்தனத்தின் காரணமாக அவர்களை பாதுகாத்தார். இந்த சூராவினுடைய நோக்கம் என்னன்னா, முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பிரிந்தாங்க. இந்த சூரா இறங்கியதும் அந்த சமீபமான காலகட்டத்தில் தான். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பிரிவு, மேலும் அவங்களுடைய சாச்சா அபூ தாலிப் அவங்களும் மரணித்து விட்டாங்க. இவங்க எல்லாரும்
முழுமையாக ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபூ தாலிபும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரிஞ்சு கொண்டிருந்தாங்க. எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. எப்ப இந்த ரெண்டு பேரும் மௌத்தா போனாங்களோ இஷ்தத்தல் அதா வல் பலா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலல் முஃமினீன, ரசூலுல்லாஹ்வின் மீது பல நோவினைகளும் சோதனைகளும் அதோட சேர்த்து மூமின்களுக்கும் அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோதனைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமானது. காஃபிர்களின் ஊடாக வரக்கூடிய நோவினைகள் வேதனைகள் நபி அவங்கள ரொம்பவும் துன்பப்படுத்தியது. இதனால அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹஸன் மனைவியும் தன்னுடைய சாச்சாவும் மரணித்த அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹஸன் கவலையுடைய வருடம் என்று சொல்லப்படுது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த வருடங்கள் ஆகும் கடுமையான ஒரு வருடமாக அது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூமின்கள் தணிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க நாடு கடத்தப்படுறாங்க. அந்த குறைஷி காஃபிர்கள் அவங்கள வாழ உடல்ல. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுனஸ்ஸிலு ஹாதிஹி சூரா, இந்த சூராவை ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி அவங்க பட்ட சோதனைகள் துன்பங்களை எல்லாம் கூறி தஸ்லியத்தன் லஹு, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. தக்ஃபீஃபன் லி ஆலாமிஹி, மேலும் அவங்களுடைய நோவினைகள் சோதனைகள் வேதனைகளை சிறிதாக கருதுங்க என்றதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனைகளை கூறி நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றது போல இருக்குது, லா தஹ்சன் யா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க கவலைப்படாதீங்க. வலா ததஃபஜ்ஜ லித்தக்தீபி கௌமிக, உங்களுடைய கூட்டம் உங்களை பொய்ப்பிக்கிறாங்க என்றதனால நீங்க பீதி அடைந்து அதிர்ச்சி அடைந்து நீங்க சோர்வடைந்தும் போகாதீங்க. அவங்க உங்களுக்கு பல வேதனைகளை தாராங்க, நிச்சயமாக நாங்க அவைகளை உங்களை விட்டும் நீக்குவோம். ஒரு கடினத்துக்கு பின்னால ஒரு மஹ்ரஜ் உண்டு, வைன்ன பாதல் தீக்கி மஹ்ரஜா, ஒரு நெருக்கடிக்கு பின்னால வெளியேறும் ஒரு வாசல் இருக்குது. ஒன்றொரிலா ஹீக யூசுப், உங்களுடைய சகோதரர் யூசுஃபை பாருங்க. வதமஅன் மா ஹதஸலஹு மின் சுனூஃபில் பலாஇ வல் மிஹன், மேலும் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் சோதனை வேதனைகளை கொஞ்சம் நீங்களும் ஆழமாக சிந்தித்து பாருங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். எனவே பலவிதமான சோதனைகள், சகோதரர்கள் கொண்ட பொறாமைகள், அவர்கள் செய்த சூழ்ச்சிகள், கொண்டு போயிட்டு கிணத்துல போட்டது, அதே மாதிரி அவர்கள் மீது அன்பு கொண்ட அந்த பெண்ணுடைய சோதனை, பிறகு அவரை ஃபித்னாவில் உள்ளாக்குவதற்குண்டாக செய்த முயற்சி, பின்பு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டது என்று ஏராளமான விடயங்களுக்கு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முகம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அழகையும் கொடுத்து அதனூடாகவும் பல சோதனைகளை ஏற்படுத்தினான். எனவே இவைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தக்கரல்லாஹு அகாசீஸல் அன்பியா ஃபில் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதிகமான நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லுகிறான். வக்கர்ரஹா பிமானா வாஹிதின் ஃபி வுஜூஹின் முக்தலிஃபத்தின், பல விதங்களில் ஒரே மானாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட்டி மீட்டி பல்வேறுபட்ட லஃபுல்கள் வார்த்தைகளை கொண்டு அவைகளை சொல்லுகிறான். அவங்களுடைய பலவிதமான கட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொற்சாதுரியங்கள் மற்றும் உண்டான விதங்களை கையாண்டு அந்த சம்பவங்களை கூறியிருக்கிறார். என்றாலும் கிஸ்ஸத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வலம் யுகர்ரிர்ஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி குர்ஆன்ல சொல்ல இல்லை. இதனால இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல
விந்தைகளை வைத்திருக்கிறான். அதனை நீங்க சிந்தித்து பாருங்க. லக்கது கான ஃபீ கிஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய நபிமார்களுடைய சம்பவங்கள்ல படிப்பினை பெறக்கூடியவர்களே, புத்திசாலிகளே, உங்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்கிறதனையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்திருக்கக்கூடிய விதம் முக்கியமான பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லுது. பாருங்க, அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் ரா, இவைகள் தெளிவான இந்த குர்ஆனின் உடைய ஆயத்துகள். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அலிஃப் லாம் ரா எங்களுக்கு தெரியும். அல்லாஹு ஆலமு பி முராதிஹி, இதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இதனால இந்த எழுத்துகளுக்கு மொழிபெயர்ப்பு ஒன்று கிடையாது. ஆனாலும் சில அகப்பார்வை உள்ளவர்கள் இதற்குண்டான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அதுல நாங்க குறை கூறவோ வம்புத்தனம் செய்யவோ இயலாது. காரணம், அல்லாஹ்வுக்கு நெருங்கியவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாமியத்தின் மூலமாக அந்த விளக்கத்தை கொடுப்பான். எனவே இந்த அலிஃப் லாம் ரா என்பதற்கு நாங்க ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று சொல்வோம். இந்த எழுத்துகள் சில சந்தர்ப்பங்களில் விளக்கம் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ், அலிஃப் என்று சொன்னால் நான் அல்லாஹ் பார்க்கிறேன் என்று சொல்லி சிலவங்க இந்த அலிஃப் லாம் ராவுக்கு கருத்து கொடுக்கிறதோட சொல்றாங்க, இந்த வரலாற்றை உங்களிடத்துல நாங்க முன்வைத்து அதை செவியேற்க செய்கிறோம் என்கிறது எல்லாம் உள்ளடங்கி இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. மேலும் நான் தான் அல்லாஹ், யூசுஃபுடைய சகோதரர்களுடைய செய்கைகள், அவர்கள் ஹஸரத் யூசுஃபுக்கு செய்த பலவிதமான துன்பங்கள், இவைகளை நான் பார்க்கிறேன் என்றும் சிலவங்க இந்த அலிஃப் லாம் ராவுக்கு கருத்து என்று சொல்றாங்க. இன்னும் சிலர் நான் அல்லாஹ் எல்லா விதமான படைப்பினங்களையும் நான் பார்க்கிறேன், படைப்பினங்கள் காண முடியாதவைகளை நான் காண்கிறேன் என்ற கருத்து இந்த அலிஃப் லாம் ராவுக்குள்ள உள்ளடங்கியிருக்குது என்று சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் கூட இந்த எழுத்துகளுடைய வெளிரங்கமான கருத்து சொல்லப்படல. இவைகளுடைய உள்கருத்து எது என்கிறத சில ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. இதை பற்றி முழு விவரமும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனங்கள் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இந்த கிதாப்ல எந்த சந்தேகமும் இல்லை என்ற அந்த விடயங்கள்ல உள்ளடக்கிக்கிறார். அல்லாஹ் இந்த எழுத்துகளுடைய கருத்துகள், மேலும் குர்ஆன்ல மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்கள், இவைகளை சிலருக்கு வெளிப்படுத்துவான். இது சில முக்கியமான ஐம்மாக்கள் அப்படி அல்லாஹ் வெளிப்படுத்துவான்னு சொல்லி ஆதாரமும் கூறுகிறாங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய முடியாது என்று இருக்கக்கூடிய இந்த அலிஃப் லாம் ரா என்ற வார்த்தைகள் இது மாதிரி ஏராளமாக வருது. காஃப் ஹா யா ஐன் சாத் தாஹா யாசீன் என்று இப்படி அலிஃப் லாம் மீம் சாத் என்றெல்லாம் ஏராளமாக வந்திருக்கிறது. இப்படியான வந்தவைகள் அனைத்தும் அந்த ஆத்மீக ஞானத்தில் ஊர்ந்து சென்றவங்க பலவிதமான கருத்துக்களை கொண்டு அவைகளுக்கு முடிவுகள் கொடுத்தாலும் கூட அவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெளியாக்கங்கள் மட்டும்தான், அதனுடைய அசில் அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது என்ற விஷயங்களையும் சொல்றாங்க. அதோட இந்த முகத்தஆத்துடைய எழுத்துகள் எங்களுக்கு சொல்லுது, மனிதனே அறிவு என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், உனக்கு ஒன்றும் தெரியாது. இதனால தான் அந்த
அல்லாஹ் மட்டும் அறியக்கூடிய இல்ம அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான். இப்படி குர்ஆனை தொடங்கக்கூடிய நேரத்திலையும் தான் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பித்து, உங்கள் ஒருவருக்கும் எந்த அறிவும் கிடையாது, அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கிறது என்கிறதனையும் இங்க குறிப்பிட்டிருக்கிறான். இப்போ இது தில்க என்று சொல்லி ஆரம்பிச்சு. தில்க என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு தெரியும், இஸ்மு இஷாரா லில் பஈத், அதாவது தூரத்தில் உள்ளவரை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்படும். அப்ப தில்க ஆயாத் என்று ஏன் சொல்லப்பட்டு, இதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் தஃப்சீர்ல கொடுக்குறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி மூலமாக கிடைக்க பெறுது. பொறவு மக்களுக்கு அது அறிவிக்கப்படுது. அதனால அவைகள் தூரத்தில் இருக்கிறதாக கருதப்படுது. இந்த கருத்தை அனுசரித்து தான் குர்ஆனுடைய வசனங்கள் தூரத்தில் உள்ளது என்று விரிவுரை கொடுக்கப்படுது. இதனாலேயே தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் என்று அது தொடங்கியிருக்கிறது. அல் கிதாபுல் முபீன் என்றால் இந்த குர்ஆன் என்ற கருத்து அல்லாஹ் தஆலாவிடமிருந்து அருளப்பட்டது. அதனுடைய நேரடி கருத்து தான் அல் முபீன் என்று சொன்னால் பகிரங்கமானது, தெளிவானது, பிரத்யட்சமானது என்ற கருத்தெல்லாம் அது உள்வாங்கி இருக்குது. இதனால இந்த வேதத்தில், இந்த குர்ஆன்ல என்னென்ன கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாமே தெளிவாக இருக்கிறதின் காரணமாக இதுக்கு அல் கிதாபுல் முபீன், எந்த ஒன்றும் மூடல் இல்லை. இதுல எல்லாமே தெளிவு. சிலருக்கு இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மூடல் இருக்கிறதை போல தெரியுது. அது அவர்களுடைய ஈமானின் பலகீனத்தின் காரணமாக தெரிகிறது. காஃபிர்கள் இதனை மறுக்கிறாங்க. அவங்க ஈமான் கொள்ளாததுனால இவைகளை மறுக்கிறாங்க. அப்படி இல்லாம இவைகள் எதிலுமே மூடல் கிடையாது. இதில் எதுவும் கன்சீல் பண்ணப்பட்டதாக இல்ல. எல்லா விஷயங்களும் மிகவும் தெளிவாக ஓப்பனாக எது சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள்ல சில அறிவாளிகள், மார்க்க அறிஞர்கள் என்று கருதப்படக்கூடியவங்க, உண்மையிலே அவர்கள் மார்க்க அறிஞர்கள் தான், இந்த முஷ்ரிக்களான காஃபிர்களிடத்துல சொன்னாங்க, நீங்க போயிட்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சில கேள்விகளை கேளுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பத்தார் சாம் தேசத்தை விட்டுட்டு எகிப்து தேசம் போயிட்டு குடியேறினாங்களே, அது ஏன்னு சொல்லி கேள்வி. முதலாவது கேள்வி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார்களோட ஷாம் தேசத்தை விட்டு எகிப்து வந்து குடியேறின காரணம் என்ன? அடுத்தது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட செய்தியை பற்றி நீங்க போயிட்டு கேளுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி என்னன்னு கேளுங்க. இப்ப இந்த முஸ்லிம்களை இந்த வினாவை விடுத்து தூண்டி அனுப்பினாங்க. அதற்கு பதில் கொடுக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த சூரா இறக்கப்பட்டது. அலிஃப், அதாவது தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், அலிஃப் லாம் ரா. இதுல எதுவும் நாங்க மறைத்து வைக்கிறதுக்கு உண்டானது அல்ல, அனைத்தையும் நாங்க வெளியில் சொல்லுவோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முபீனான, ரொம்பவும் தெளிவான கிதாப் உடைய ஆயத்துகள் இவை என்று இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயங்களை சொல்லுறான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே நாங்க சொன்னது மாதிரி அவங்களுடைய சகோதரர்கள் செய்த பொறாமையினால பல கஷ்டங்களுக்கு உள்ளானாங்க. கிணத்துல போடப்பட்டு கஷ்டமடைஞ்சாங்க, சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இந்த எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களையும் லேசாக்கினான்.
பொறவு அவங்களுக்கு அல்லாஹ் செல்வாக்கு, பலம், கௌரவம், அரசாங்கம், அதிகாரம் எல்லாமே கொடுத்தான். இதனால அவங்களுடைய எல்லா துன்பங்களும் நீங்கிச்சு. சூரா யூசுஃப யாரு ஒருத்தர் விடாமல் ஓதி வருவார், அதாவது தினசரி விடாமல் யாரு சூரா யூசுஃப ஓதி வருவாங்களோ அதுல கூறப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களையும் சிந்தனையில செலுத்தி ஆராய்ச்சியோட ஓதுவாங்களோ ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இந்த ஓதக்கூடியவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி இமாம் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. யாராவது கடும் கவலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் சூரா யூசுஃபை காது தாழ்த்தி கேட்டா அவருடைய கவலை எல்லாம் இல்லாம போயிட்டு அவர் சுகம் பெறுவார் என்றும் தஃப்சீர் காஷிஃப் என்ற ஒரு தஃப்சீர் இருக்குது, அதில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன், லஅல்லக்கும் தஅகிலூன் நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி, லஅல்லக்கும் தஅகிலூன் நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி, இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன் நிச்சயமாக நாங்க அந்த குர்ஆனை அரேபிய குர்ஆனாக இறக்கினோம். அதாவது உங்களுக்கு நாங்கள் அரபு குர்ஆனை இறக்கினோம். குர்ஆன் அரபு மொழியில இறக்கப்பட்டதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க குர்ஆனன் அரபியன் என்று சொல்லிக்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கு முன்னாலும் இது அரபு மொழியில தான் இருந்துச்சு. அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல்லையும் இது அரபு முறையில தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால உண்டான வேதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு பாஷைகளை கொண்டு இறக்கினான். எனக்கு தெரியும், தௌராத்த ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அபரானி என்றால் ஹீப்ரு பாஷை, ஹீப்ரு மொழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருந்தான். அதே மாதிரி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அரமைக் மொழியில, அவங்களுடைய மக்கள் அரமைக் மொழி பேசியதின் காரணமாக அந்த அரமைக்ல இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய நாட்டை சேர்ந்தவங்க அரபிகள் அரபி மொழியை பேசிக் கொண்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்டது என்றெல்லாம் எங்களுக்கு விளக்கம் தெரிய வருது. அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதாவது சில அட்சரம், ஒளி, அதாவது சத்தங்கள், மொழி, இவைகள் எதுக்கும் அவன் சொந்தமானவன் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம், எழுத்து, சத்தம், பாஷை என்கிறவனுக்கு எந்த வற்றுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நிஸ்பத் பண்ண இயலாது. அல்லாஹ் இந்த பாஷைக்குரியவன் என்று சொல்லி எங்களுக்கு அல்லாஹ்வை சேர்க்க இயலாது. ஆனாலும் இந்த மனிதர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மொழிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அவர்களுடைய மொழியிலேயே இந்த வேதங்களை அருளினான். அந்த அடிப்படையில தான் இந்த அரபு மொழியிலே குர்ஆன் அருளப்பட்டது. என்றாலும் கூட லவ்ஹுல் மஹ்ஃபூல்லையும் இந்த குர்ஆன் அரபு மொழியில தான் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதற்கும் தேர்ந்தெடுத்து கொண்டது இந்த அரபி மொழி தான். இதனால நாங்களும் நிதமும் அல்லாஹ்வுடன் பேசுறோம் குர்ஆனை ஓதுவதின் மூலம். யாரு குர்ஆனை அதிகமாக ஓதுறாரோ அவர் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குள்ளாகி விடுவாரு. ஏனெனில் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சு. மேலும் அவருடைய தேவைகள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்வான். அல்லாஹ்வோட ஒரு நெருங்கிய தொடர்பு குர்ஆனோட அதிகம் சம்பந்தம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். இதனால தான் ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குர்ஆனை நெஞ்சோட அணைத்து கொண்டு சொல்லுவாங்க, ஹாதா கலாமு ரப்பி, இது என்னுடைய ரப்பின் பேச்சு, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய பேச்சு. வஹாதிஹி சிஃபாத்து ரப்பி, இதுல இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்க பலவிதமானவர்களுடைய பேச்சுகளை கேட்கிறோம், பலவிதமானவர்களுடைய கட்டுரைகளை படிக்கிறோம், மற்றும் பல
விஷயங்களை பார்த்து பூரிப்பு அடைகிறோம். ஆனால் யாருக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனோட அப்படியான ஒரு தொடர்பு ஏற்பட மாட்டாதோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமும் உண்டாக மாட்டாது. அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் தூரமானவர்களாக ஆகிடுவாங்க. எனவே இந்த குர்ஆனுடைய கட்டளைக்கு முதன்மையானவங்க, குர்ஆனுடைய கட்டளைகளை அடைவதற்கு முதன்மை வகிக்கக்கூடியவங்க தான் இந்த அரபிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல பல சட்டங்களை சொல்லுகிறான். மட்டுமல்லாம ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு அரபி துரக் குர்ஆன், இந்த புனிதமிக்க குர்ஆன் அரபு மொழியில் இறக்கப்பட்டிருக்குது. சொர்க்கவாசிகளுடைய பாஷை மொழியும் அரபு தான். இதனால நான் அரபிகளை நேசிக்கிறேன் என்று சொன்னான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அரபிகளை நேசிக்கிறதுக்கு, அன்பு கொள்றதுக்கு காரணம் 3 விஷயங்கள். ஒன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அரபி, ரெண்டாவது குர்ஆன் அரபு மொழியில இறக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கவாசிகளுடைய பாஷையும் அரபு தான், மேலும் அல்லாஹ்வும் அரபுல தான் உரையாடுகிறான் என்ற காரணங்களாக நான் அரபு மொழியை நேசிக்கிறேன், அரபியர்களையும் நேசிக்கிறேன் என்று சொன்னான். கியாமத் நாள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடி அவங்களோட கையில் இருக்கும். அவங்களே சொல்றாங்க, கியாமத் நாள்ல ஹம்த் என்ற கொடி என்ற கையில் இருக்கும். அந்த நாள்ல என்ற கொடிக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அரபியர்கள் என்று நபி அவங்க சொன்னார். அரபு மொழி கேவலப்பட்டா இஸ்லாமும் கேவலமாகிடும். அதனால இன்றைக்கு நாங்கள் பல மொழிகளை நேசிக்கிறோம். அவைகளை படிக்கிறதுக்காக வேண்டி பல லட்ச ரூபாக்களை செலவழிக்கிறோம். அவைகளை பேசுறதுல பெருமிதம் அடைகிறோம். அந்த பாஷையில நல்ல ஃப்ளூவன்சி இருந்தால் எங்களை விட்ட ஆள் இல்லை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதை விடவும் அரபு மொழிக்கு யார் முதலிடம் கொடுக்கலையோ அவர் இஸ்லாத்தையே கேவலப்படுத்தி விட்டார் என்று ஹதீஸ்ல சொல்லி. எனவே அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் அரபு மொழியிலே இறக்கினோம் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லி, நஹ்னு நகுஸ்ஸு அலைக், நபியே உங்களுக்கு நாங்க சரித்திரம் சொல்கிறோம். நஹ்னு நகுஸ்ஸு அலைக் அஹ்ஸனல் கஸஸ், மிகவும் அழகிய சரித்திரம். நாங்க உங்களுக்கு ஸ்டோரி சொல்றோம், அது மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி, மிகவும் அழகிய சம்பவம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தில் அதிகமான படிப்பினைகள், நுட்பங்கள், பல அறிவுரைகள், தீன் துனியா அதே மாதிரி ஆஹிரா இவைகளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பகைவர்கள் செய்யக்கூடிய நோவினைகள் அவைகளின் பொழுது பொறுமை காட்டுறது, அதுக்கு பலம் ஏற்பட்டதன் பிறகு அவங்கள மன்னிக்கிறது. ஆரம்பத்தில் பலகீனர்களாக இருந்தாங்க, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொறுமையின் காரணமாக பல வலிமைகளை கொடுத்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாட்டினுடைய அரசனாக அதிகாரியாக மாறினாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களிடத்தில் இருந்து பழிவாங்க முடியும். அப்படி இருந்தும் கூட மன்னித்தாங்க. இப்படியான அதிகமான விடயங்களை சொல்லி இந்த சரித்திரம் மற்ற அனைத்து சரித்திரங்களுக்கும் பார்க்க அழகானது என்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹ்னு நகுஸ்ஸு அலைக் அஹ்ஸனல் கஸஸ், நபியே நாங்கள் உங்களுக்கு சரித்திரங்களில் ஆகவும் அழகானதை கூறுகிறோம். பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன், உங்களுக்கு இந்த குர்ஆன் எதை கொண்டு வஹி அறிவித்ததோ அப்படி சம்பவங்களை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். வைன் குந்த மின் கபலிஹி லமினல் காஃபிலின், இதுக்கு முன்னால நீங்க அந்த சரித்திரங்களை அறிந்திருக்கவில்லை என்கிறான். எனவே இங்க இதுக்கு முன்னால அறிந்திருக்கவில்லை என்பதின் மூலமாக
இது அல்லாஹ்வே தன்னுடைய வஹீன் ஊடாக அறிவித்தது, யாரும் கட்டுக்கடையாக புனைந்து சொல்லவில்லை என்கிறதும் தெரிய வருது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கரீம் இப்னு கரீம், அதாவது கண்ணியமானவருடைய பிள்ளை, கண்ணியமானவரின் பிள்ளையாகிய கண்ணியமான இப்ராஹிமின் பிள்ளை, இஸ்ஹாக்கின் பிள்ளை, யாக்கூபுடைய பிள்ளை, யூசுஃபுடைய பிள்ளை என்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படி பரம்பரையாக சொல்லி காட்டுகிறான். எனவே 3 நபிமார்களுடைய மகனாக தான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அதே நேரம் அவங்களுடைய வெளித்தோற்றத்தில் ரொம்பவும் அழகானவங்க, கனவு சம்பந்தமான அறிவுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, கனவுடைய விஷயத்துல மிகவும் தேர்ச்சி பெற்றவங்க, அதனுடைய தஅவீல் அதனுடைய விளக்கம் சொல்றதுல துல்லியமானவங்க. இவங்கள்ட்ட இப்படியான சிறப்பம்சங்கள் இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இந்த உலகத்திலே அரசியல் ஆதிக்கம் அனைத்தையும் கொடுத்தான். அதனால அவங்க குடிமக்களை காப்பாற்றும் பொறுப்பையும் ஏற்றிருந்தாங்க. இப்படி அம்சங்கள் பொருந்திய கண்ணியமானவர் என்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கேட்ட துஆக்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கபூல் செஞ்சார். அந்த துஆக்கள் பிரார்த்தனைகள் ரொம்ப அழகானது. என்ன முஸ்லிமாக மரணிக்க செய்து சன்மார்க்கத்துக்கு இணக்கமானவர்கள் ஒருவனாக என்னை ஆக்கிடுவாயாக என்றெல்லாம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க. மௌத்தின் மூலமாக யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன், அதுல நான் முதலாமவன் என்றெல்லாம் அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க. இப்படி விஷயங்கள்லாம் உள்ளடக்கப்பட்ட இவருடைய சரித்திரமும் ரொம்ப அழகானது தான். இந்த சூரத்துல முந்திய சூரத்துல் ஹூத், இந்த சூரத்துக்கு முந்திய சூரத்துல் ஹூத், இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரித்திரங்கள் பல அழகான விடயங்களை எங்களுக்கு முன் வச்சு இது. அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இந்த சூறாவில் சொல்லும் பொழுது மிகவும் அழகியது என்று சொல்லியிருக்கிறான். அதுக்கு மாற்றமாக முந்திய சூரத்துல் ஹூத்ல அப்படி அல்லாஹ் அழகான சரித்திரம் என்றதை சொல்ல இல்லை. அதெல்லாம் நபிமாருடைய சரித்திரங்கள் அழகானது தான் என்றாலும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னது சூரா யூசுப் உடைய சரித்திரத்தை. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ மூலமாக அறிவித்த முதலாவது சரித்திரம் சூரத்துல் யூசுப் என்றும் தஃப்சீர் விளக்கங்கள் சொல்லுது. நஃப்சுல் அம்மாரா என்ற அந்த நஃப்ஸ், அதனுடைய கெடுதி, அதனை ஒடுக்கிறது, அடக்கிறது, இவைகள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. வாரிசு உரிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஹிலாஃபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, மேலும் ஆத்மீகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, நஃப்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, உள்ளத்தை பற்றி, புலன்களை பற்றி எல்லாம் இந்த சூரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். இந்த சரித்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபியே, இதுக்கு முன்னால நீங்க இதை அறியாத காஃபிலீன்கள்ல இருந்தீங்க, மறந்தவர்கள்ல இருந்தீங்க என்றால் சொல்றான். இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? இது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, இதை நீங்க தெரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு சம்பவம் என்கிறத அல்லாஹ் வலியுறுத்துறான். ஒரு விஷயத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவருக்கு இது காஃபிலீன் என்ற வார்த்தை பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரியறதுக்கு முன்னால ஒரு எல்லளவு கூட அவங்கள பத்தி அறிஞ்சிருக்கல். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இத் கால யூசுஃப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன நேரத்தில், யா அபதி
அதாவது நீங்கள் அறியாதவராக இருந்தீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த விஷயத்தை சொன்ன நேரத்துல அவர் என்ன சொன்னாரு? இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், என்னுடைய தந்தை நான் 11 நட்சத்திரங்களையும், வஷம்ஸ சூரியனையும், வல் கமர சந்திரனையும், ரஅய்துஹும் அவைகளை கண்டேன், லீ சாஜிதீன் எனக்கு சஜிதா செய்யக்கூடியதாக என்று ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவை தன்னுடைய தந்தையிடத்துல சொல்றாங்க. நான் 11 நட்சத்திரத்தை, ஒரு சூரியனை, ஒரு சந்திரனை கண்டேன், அவைகளெல்லாம் சேர்ந்து எனக்கு சுஜூத் செய்து சஜிதா செய்து. ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யாக்கூப் என்றும் சொல்லப்படுது. ஆனாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பனு இஸ்ராயல்களுடைய நிஸ்பத் அவங்களின் பக்கம் தான் போயிட்டு சேருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈஸ் என்ற ஒரு மகனும் இருந்தார். இந்த இஸ்ஹாக்கும் ஈஸும் 2 பேரும் ட்வின்ஸ், இரட்டை பிள்ளைகள் என்றும் சொல்லப்படுது. ஒரே சூழல் பிறந்த 2 பேர் இரட்டை குழந்தைகள் என்பதாகவும் சொல்லப்பட்டது. குழந்தைகளுக்கு அவங்க பெரியவர்களாக ஆன போறோம், அவங்க எப்பவும் துஆவுக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். நல்லவர்களுடைய பெயர்களை, நபிமார்களுடைய பெயர்களை வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். யார் நபிமார்களுடைய பெயர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைப்பாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும். இன்றைக்கு சிலவங்க பேர் வைக்கிறாங்க, சிலவங்க பேருக்கு கருத்து கேட்கிறாங்க, அந்த பேர்களை பார்க்கலே தலை சுத்து பிடிக்குது. பேர்களை வெறுமனே யாரும் வைக்காத பேரை என்ற பிள்ளைக்கு வைக்கப்படணும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் நபிமார்களுடைய பெயர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி சஹாபாக்களுடைய நல்ல கருத்துள்ள பெயர்கள் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கும் என்ற வகையில தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், இஸ்ஹாக் என்று இப்படி வந்த சரித்திர வரலாறு படைக்கக்கூடியவர்கள் உடைய வாழ்க்கையின் பரக்கத் அது குர்ஆன்ல கூட பதிவாக்கப்படக்கூடிய அளவுக்கு, கியாமத்து நாள்ல கூட பேசப்படக்கூடிய அளவுக்கு, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்முல் கதீம் பூர்வீகமான இல்முக்குள்ள உள்ளடக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிகவும் விருப்பமான பிள்ளையாக இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 பிள்ளைகள். அதுல 10 பிள்ளைகள் ஒரு மனைவியின் மூலமாக கிடைத்தாங்க, 2 பிள்ளைகள் இன்னொரு மனைவியின் மூலமாக கிடைச்சாங்க. 2 மனைவிமார்கள்ல ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாமும், யூசுஃபுக்கு கிறிஸ்தவர்கள் ஜோசப் என்றுவாங்க, ஜோசப். அதே மாதிரி புன்யாமின்க்கு பெஞ்சமின் என்றுவாங்க. அதாவது பெஞ்சமின் நெட்டன்யாகு இல்ல, அதுவும் பெஞ்சமின் தான், புன்யாமின் தான் பெஞ்சமின். ஹைர். இப்படி அந்த 2 பிள்ளைகள் ஒரு தாயின் மூலமாக கிடைத்தது. மற்ற 10 பிள்ளைகள்ல கடைசி மகனுடைய பெயர் தான் யஹூதா. அந்த யஹூதாவில இருந்து தான் இந்த யஹூதிகளுடைய சந்ததி உண்டானது என்றும் சொல்றாங்க. இவர்களுக்கு தான் பனு இஸ்ராயல்கள் என்று சொல்றது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூதர்களில் சேர்ந்தவர் அல்ல. மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நசரானியன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் இல்ல, நசரானியும் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு குடும்பம் விருப்பமாகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய இல்ம கொடுக்க நாடும் பொழுது முதல் நல்ல கனவுகளை தான் காட்டுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவங்களுக்கு சஜிதா செய்யற மாதிரி. அதனுடைய பின்னணியில பெரிய தாவீல் ஒன்று இருந்துச்சு.
அந்த தாவீல் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் கண்ணியமானவராக ஆக்கியது. ஏற்கனவே சொன்னது மாதிரி கரீம் இப்னு கரீம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கண்ணியத்தை ஒரு 4 பெயர்களாக முன்வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப அல்லாஹ் நலவ நாடுவானோ நல்ல கனவுகள் தெரியவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழு அகிலத்துக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நாடினான். அதனால அவங்க நல்ல கனவுகளை கண்டாங்க. அந்த கனவுகளின் காரணமாக ஹுப்பிப இலைஹி அவருக்கு தனிமையாக இருக்கிறது விருப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, அதனால ஜாரே ஹிராவுக்கு போனாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக அவங்களுக்கு குர்ஆன் வஹி கிடைத்தது. உள்ளங்களாக சிறந்த உள்ளமாக அல்லாஹ் ஆக்கினான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கினோம் என்று கூட அல்லாஹ் சொன்னான். இதான் நல்ல கனவுகள் நுபுவத்துடைய 40 பகுதிகளில் ஒன்று என்று சொல்லப்படுது. இந்த காலத்தில் நல்ல கனவுகள் காணக்கூடியவங்க இல்லையிலையும் இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம், பிள்ளைகளுடைய ஆரம்பத்தில் இருந்து அவருடைய கண்கள் கெட்டு போயிடுது, கூடாதவைகளை பார்க்குது. சில பிள்ளைகள் கார்ட்டூன்ல ரொம்பவும் மூழ்கி இண்டல்ஜாகி இருக்குது. அவைகள் அவருடைய உள்ளங்கள்ல ஆழமாக பதியுது. அவர்களுடைய சிந்தனைகள் மாறுது. அந்த நல்ல கனவுகள் விளங்க முடியாம ஷைத்தானியத்துடைய கனவுகள் அப்படி மேலோங்கி வந்து 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 அவர்கள் வேற வேற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி இறுதியில அவருடைய நெஞ்சுகள் கூட மார்க்கத்தின் பக்கம் விரிவடையாம அப்படியே குறுகி போறத நாங்க காண்கிறோம். எனவே நாங்க என்ன செய்யணும்டா, சின்னத்தில இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். பிள்ளைகள் அழுவாங்கத்தான், அதுக்காக வேண்டி போனை கொடுக்கிறது அதுக்குரிய ஆல்டர்னேஷன் இல்லை. அதற்குரிய ஆல்டர்னேஷனை நாங்க வேற முறையில கையாளும். பிள்ளைகளோட முன்னால அதிகம் போன் பாவிக்கிறத ஒட்டுடணும். இன்றைக்கு குல்லுன் யஅமலு அலா ஷாக்கிலத்தின்ற மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ப பல விடயங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அதுல ஆகும் ஈடுபடக்கூடிய விடயம் தான் இன்றைக்கு யாராக எந்த கேட்டகரியில் உள்ளவராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஸ்மார்ட் போன்ல தான் அவருடைய அனைத்து வேலைகள். அல்ஹம்துலில்லாஹ், சிலவங்க சம்பாதிக்கிறதுக்கு பாவிப்பாங்க, சிலவங்க படிக்கிறதுக்கு பாவிப்பாங்க. என்றாலும் கூட அது அவ்வளவு ஒரு நல்ல சாதனம் இல்லை. அல் குத்துபு ஹைருல் ஜலீஸ் சொல்லப்பட்டிருக்குது. ஆக சிறந்த நண்பன் புத்தகங்கள் தான். ஆக சிறந்த நண்பன் ஸ்மார்ட் போன் என்று எங்கேயுமே சொல்லப்பட இல்லை. ஏனெனில் அதில் இருந்து ஏற்படக்கூடிய கெடுதிகள் நலவுகளை விடவும் கெடுதிகள் தான் அதிகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இப்படியான விடயங்கள் வந்து பாதுகாப்பனாக. இந்த நபிமார்களுடைய சரித்திரங்கள் குர்ஆனுடைய போதனைகள்ல இருந்து நல்லவற்றை எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா.